பாருங்க, புராமாக் மணிஸ் மசாலா அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரி மற்றும் பேரா மக்களே, இப்ப நீங்க அனைத்து பசறையா சேவ்லயும் மணிஸ் மசாலா வாங்கலாம். வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைக்கும் இதயம் அப்பா. நமக்காக உழைத்த அந்த கைகளுக்கு நாம் தங்கமோ வைரமோ பரிசளித்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். வருகின்ற தந்தையர் தினத்தை முன்னிட்டு MS Gold and Diamonds வழங்கும் சிறப்பு சலுகை 1500 ரிங்கிட் மற்றும் அதற்கு மேல் மதிப்புள்ள தங்கம் அல்லது வைர நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இது 19 முதல் 21 ஜூன் வரை மட்டுமே. MS Gold and Diamonds நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துகள். MS Gold and Diamonds, a lifetime investment. CQ Tech TVET காலேஜ் SPM முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. அப்புறம் என்ன வெயிட்டிங்? அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா? TVET கல்வி திட்டம் மூலம் தொழில் திறன் டிப்ளமா பெற்று நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல வருமானமும் பெறலாம். உங்கள் எதிர்காலத்துக்கான சரியான தேர்வு TVET தான். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் CQ Tech TVET காலேஜ் 0133356 ஸ்கில் இருந்தா ஃபியூச்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கும். CQ Tech கல்லூரியில் சேரு. இசை ரசிகர்களே, மாபெரும் கான்சர்ட்டுக்கு தயாரா? நீலாய் நகரசபையில் N9 அரங்கில் கிரிஷ் அலைவ் இன் கான்சர்ட். ஜூன் 20ஆம் தேதி கிரிஷ் அவருடன் பாரத், சஞ்சனா, புண்ணியா செல்வா, மாளவிகா ராஜேஷ் மற்றும் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். தளபதி ரசிகர்களுக்காக 2 மணி நேரம் ஸ்பெஷல். டிக்கெட்டுகளை மை டிக்கெட்ஸில் பதிவு செய்யுங்கள். டிஎம் செய்யுங்கள் 01778644143. நீலாய் நகரசபையில் N9 அரங்கில் கிரிஷ் அலைவ் இன் கான்சர்ட். ஹலோ ஹாய், இது என்னோட நேம் கார்டு. ஹலோ, நேம் கார்டு வாங்கிக்கிங்க. என் நேம் கார்டு உங்களுக்கு வேணுமா? கமான், எடுத்துக்கீங்களா? என்ன இவரு நேம் கார்டே ஏலம் போட்டு வித்துட்டு இருக்காரு? மேடம், ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்களே, நேம் கார்டு இருந்தா கொடுங்க. ஐயோ, நான் கார்டு எடுத்துட்டு வரல. நான் வேணா என் நம்பரை டிஷ்யூ பேப்பர்ல எழுதி கொடுப்பா. இந்த காலத்துலங்க நெட்வொர்க்கிங் அப்படின்றது புதிய வாய்ப்புகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு உங்களுடைய நேம் கார்டு அதை விட ரொம்ப முக்கியமானது. அத வீட்லயே வச்சிருக்காதீங்க. ராகாவின் அன்பான வேண்டுகோள். போன்ல எவ்வளோ நம்பர் இருக்கு, பல பேர்கிட்ட பேசுனது இல்லைல்ல. வாய்ப்பு இருந்தா அழைச்சு பேசு. வணக்கம். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலின் போது முக்கியமான இடங்களாக அடையாளம் காணப்பட்ட 39 பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்படும். மாநில காவல்துறை தலைவர் அதனை தெரிவித்துள்ளார். அப்போது கிட்டத்தட்ட 12,000 காவல்துறை அதிகாரிகள் பணியமர்த்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அத்தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அங்கு ஜூலை 11ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலை நெகிரி சமிலானில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அடுத்த மாதம் தொடங்கும் எல் நீனோ பருவத்தின் போது நாட்டில் வெப்பம் 37.5 பாகை செல்சியஸ் வரை பதிவாகலாம். அக்காலகட்டத்தில் மழை குறைந்து வெப்பம் அதிகரிப்பதை அதற்கு காரணம் என இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த பருவம் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டு வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பகடிவதை தடுப்பு நடுவர் மன்றம் அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டதை மலேசிய மனித உரிமை ஆணையம் வரவேற்றுள்ளது. அம்மன்றத்தின் கீழ் பகடிவதை செய்பவர்கள் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களின் பெற்றோர்களும் நடவடிக்கையை எதிர்கொள்வர். 2025ஆம் ஆண்டுக்கான STPM வெளியாகிய நிலையில் தேசிய சராசரி தேர்ச்சி விகிதம் 2.88 உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டு பதிவான 2.85 விட அதிகமாகும். இதனிடையே அந்த STPM தேர்வு முடிவுகளில் தேசிய அளவில் சிறந்த மாணவர்களாக அறிவிக்கப்பட்ட மொத்தம் 18 மாணவர்களுக்கு அனைத்து பொது பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை பட்டப்படிப்புக்கான முழு கல்வி கட்டண உதவித்தொகையை வழங்க உள்ளன. இந்த ஜூன் மாதம் அரூஸ் அல்லது அதிவா காரை வாங்கி ரிங்கிட் மலேசியா 3500 வரையிலான கேஷ் ரிபேட்டை பெற்று உங்கள் குடும்ப பயணங்களை மேலும் பயனுள்ளதாக்குங்கள். அதன் ஸ்டைல், வசதி மற்றும் நடைமுறைக்கேற்ற பயன்பாட்டை அனுபவியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கேமிங் ஆர்வலர்களே, உங்களுக்காகவே UITM லாக்கர்ல கான்குவெஸ்ட் அரீனா 2.0 என்ற விளையாட்டு சாம்பியன்ஷிப் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க. மொபைல் லெஜெண்ட்ஸ் போட்டிக்கான ஆரம்ப சுற்றுகள் 2026 ஜூன் 12 முதல் 14 வரை ஆன்லைன்ல நடைபெறும். வெலரன் போட்டிக்கான ஆரம்ப சுற்றுகள் 2026 ஜூன் 19 முதல் 21 வரை நடைபெறுங்க. அனைத்து போட்டிகளும் மாலை 6:30 மணி முதல் இரவு 11 மணி வரை நடைபெறும். இதன் உச்சகட்டமான MLBB கிராண்ட் ஃபினாலே 2026 ஜூன்
25 அன்று மலாக்காவில் நடைபெறவிருக்கின்றது. காலை 8 மணி முதல். மொத்தம் 1200 ரிங்கிட் மதிப்புள்ள பரிசு தொகையில் உங்கள் பங்கை நீங்க கைப்பற்றலாங்க. உடனே பதிவு செய்து மேல் தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க. இதற்கான நுழைவு முற்றிலும் இலவசம். மேல் விவரங்கள் எல்லாமே raga.myல உங்களுக்காக காத்திருக்கு. ராகாவுடன் info zone. இந்த மாதம் மைவி மற்றும் அக்ஸியா கார்களுக்கு ரிங்கெட் மலேசியா 1000 வரையிலான கேஷ் ரிபேட்டை அனுபவியுங்கள். சிறந்த எரிபொருள் சிக்கனத்தோடு காம்பேக்டான வாகனத்துடன் உண்மையான மதிப்பை பெறுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ராகாவில் விளையாட்டு செய்திகள். 2026 காற்பந்து திருவிழா குறித்த செய்திகளை காண்போம். அப்போட்டியில் புதிய வரலாறு படைக்கும் முயற்சியில் இருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளார். பிரான்சின் முன்னாள் நட்சத்திர வீரர் தியர்வி ஹென்ரி போர்ச்சுகல் கொங்கோ ஜனநாயக குடியரசுடன் 1-1 என சமநிலை கண்ட குழுநிலை ஆட்டத்தின் போது அணியின் வெற்றியை விட தனிப்பட்ட கோல் சாதனைகளுக்கே ரொனால்டோ அதிக முக்கியத்துவம் அளித்ததாக குறை கூறியுள்ளார். இந்த முடிவால் கிண்ணத்தை வெல்லும் அணிகளில் ஒன்றாக கருதப்படும் போர்ச்சுகல் நாக் அவுட் சுற்றுக்கான தகுதியை பெறும் போராட்டத்தில் கூடுதல் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளது. எனினும் இன்றைய ஆட்டம் முடிந்த பின்னர் அதிகம் பேசப்பட்ட விஷயமாக இருந்தது போர்ச்சுகலின் ஆட்டமோ முடிவோ அல்ல, அந்த காற்பந்து ஜாம்பவானின் ஆட்டத்திறன் தான். இதனிடையே இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் கொலம்பியா 3-1 என உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தியது. கொலம்பியாவுக்கான முதல் 2 கோல்களில் ஒன்று கிறிஸ்டல் பேலஸ் வீரர் டேனியல் முனோஸ், மற்றொன்று பயன் முனிக்கின் லூயிஸ் டியாஸ் போட்டதாகும். மற்றொரு ஆட்டத்தில் கானா 1-0 என பனாமாவை வீழ்த்தியது. லாலிகா கிளப்பான ஒசாசுனா வீரர் விக்டர் முனோஸ் லிவர்பூலுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. 2032 ஆண்டு வரையிலான ஒப்பந்தத்தில் முனோஸ் கையெழுத்திட்டாராம். மக்காவ் பொதுப்பந்து போட்டியில் தேசிய கிளப்பு இரட்டையர் ஹுபங்ரான் லை பீஜிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் 2வது சுற்றில் தைவானிய ஜோடியை வீழ்த்தினர். தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் செபஸ்டியன் PSA ஸ்குவாஷ் தொடர் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அனைத்து ஆக கடைசி விளையாட்டு செய்திகளையும் ஸ்டேடியம் astro.com-இல் இன்றைய தெரிந்து கொள்ளுங்கள். ராகா செய்திகள் நிறைவடைகின்றன. நான் உங்கள் சேந்திரன் முடியான். வணக்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்க உறுப்பினர்களே, இப்ப மாலைதான் நம்ம ஹெட்குவார்ட்டர்ஸ். வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபேமிலியும் பார்க்கணும், வேலைக்கு போகணும். யூனிட்டார் எஜுகேஷன் ஆன்லைன் உங்க வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு உங்க தொழில் வளர்ச்சி அடுத்த கட்டத்து கொண்டு போலாம்னு சொல்றாங்க. விவரங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா unitar.my. சுரேஷ், பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும் போது அதுல சில விஷயங்களை கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு அது இன்னும் போய் மனசுல நல்லா பதியும் பாருங்களேன். இதுல இன்னொரு டெக்னிக் வேற இருக்கு. என்னது? அந்த ஆசிரியரும் நமக்கு பிடிக்கணும். எப்படி நமக்கு பிடிச்ச டீச்சரோட பரீட்சையில் நம்ம குறைவா எடுக்கிறது எஃபர்ட் அள்ளி வீசுவோம் பாரு. கண்டிப்பா உண்மைதான். ஆனா இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேக்குறாங்க, அந்த கேள்விக்கு உண்மையிலே சம்பந்தமே இல்லாத ஒரு தப்பான பதில் அந்த பிள்ளைகள் கொடுக்கும் போது அதற்கு ஒரு பிழையோ இல்ல அந்த மார்க் வெட்டுறது அப்படின்றது ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சரியான பதில் கொடுக்க கிடையாது. ஆனா சில நேரத்துல இந்த பதிலையும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும், ஒரு கிரே ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல கூட ஆசிரியர்கள் இல்ல இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் எதிர்பார்க்கிற பதில் அங்க வரலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மார்க் வெட்டும் போது அந்த பிள்ளைக்கு என்ன தோணும்னா, இப்ப நான் அதுக்கப்புறம் சரியா படிச்சாலும் என்ன படிக்கலனாலும் என்ன, எப்படி நீங்க வெட்டத்தானே போறீங்க, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் குறைக்கிறோம். நான் சொல்ல கிடையாது, ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. உலகத்துல இருக்கிற பல விஷயங்கள் நம்ம கண்ணில் படுதுல்ல, அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கலாம். ஒரு கேள்விக்கு 4 பதில் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கதான் செய்யுது. ஆமா, அடுத்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்க கேளுங்க. இது பெருசா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணல. ஆனாலும் உங்களுடைய பார்வை ஒரு தந்தையா, பிள்ளைகளை பெற்ற தந்தையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் எக்ஸ் படத்துல இருந்து பாட்டு இது ஹைப்